ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகியும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குங்க. இன்னும் ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. அது வேற எந்த படமும் இல்லை, அது மஞ்சுமேல் பாய்ஸ் தாங்க. இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு சொல்கிறாங்க. குணா குகையில் தவறி விழுந்த தங்களோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ரிலீஸ் ஆனதில் இருந்து எல்லாரும் பேசுகிறது குணா குகையை பற்றியும் குணா படத்தில் வர்ற பாட்டை பற்றியும் தான். அந்த குணா குகையை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் கீர்த்தனா ஃப்ரம் முப்பாட்டன் கருத்து. கொடைக்கானல்லிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் 2200 மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த குணா குகை. கூட்டமாக டூரிஸ்ட் அங்கே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த குணா குகைக்கு டெவில்ஸ் கிச்சன், அதாவது பேய்களின் சமையலறை அப்படிங்கிற பேரும் இருக்குங்க. அதுக்கு காரணம் இந்த பகுதி ரொம்பவே ஆழமான குகைங்கிறதுனால இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 1821, அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த பிஎஸ் வார்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சதா ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஆனால் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் போனப்போ இந்த குகையில் தங்கி உணவு சமைச்சு சாப்பிட்டதா குறிப்பும் இருக்குது. இந்த குகை அவ்வளவா யாருக்கும் வெளியே தெரியாமல் இருந்துச்சு 1992 வரைக்கும். ஏன்னா 1992 தான் கமல் நடித்த குணா படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அது என்ன பாட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அது என்ன பாட்டுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பாட்டு இந்த குகையில் தான் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதால் அந்த குகை குணா குகைனே பேர் வந்துருச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் டூரிஸ்ட் நிறைய பேர் குணா குகைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குகை ரொம்பவே ஆழமானதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 275 மீட்டர் ஆழம் அந்த குகை. அந்த இடத்த அந்த குகை இருக்கிற பிளேஸை மதிக்கெட்டான் சோலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குகையை சுற்றியும் நிறையா சோலா ட்ரீஸ் அப்படிங்கிற மர வகை நிறைய இருக்குது. இந்த குகை எப்படி அமைஞ்சிருக்குன்னா 3 பில்லர் ராக், அதாவது பெரிய பில்லர் மாதிரி 3 பாறைகள் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இந்த குகை அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ்க்கு போகணுன்னாலே 400 மீட்டர் கீழே இருந்து மேலே நடக்கணும். அந்த நடக்கிற பாதை ஃபுல்லாக வேர்கள் பின்னி ஒன்று பின்னி பிணைஞ்சு இலைகள் சருகுகள்லாம் மேலே பட்டு பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த குகைக்குள்ளே போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிட்டே போகுமா. இவ்வளோ பயங்கரமான இந்த குகையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆர்வத்தில் கவனம் இல்லாமல் குகையோட பள்ளத்தில் தவறி நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்து பல பேரோட உயிரும் போயிருக்குங்க. இப்போ வரைக்கும் 12 பேர் உள்ளே விழுந்து இறந்துருக்காங்க. அவங்க பாடி கூட கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த குகையை 14 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த குகையில் விழுந்ததில் ஒரே ஒரு ஆள் தான் இப்போ வரைக்கும் உயிரோட தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க 2006. அதை பேஸ் பண்ணி தான் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த குகையை க்ளோஸ் பண்ணாலும் நிறைய டூரிஸ்ட் அந்த குணா குகையை பார்க்குறதுக்காகவே வர்றாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரப்பாலம் ஒன்று அமைக்கிறாங்க. அந்த மரப்பாலத்திலே உள்ளே போய் அந்த குகையை பார்த்துட்டு அதுலேயே ரிட்டர்ன் வர்ற மாதிரி. கொஞ்ச நாள் அது யூஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாலமும் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் உள்ளே யாருமே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் இந்த குணா குகைக்கு என்ட்ரி பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தூரமாக இருந்து பார்த்துக்கலாம், அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குணா குகையை விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரெக் பண்ணதுலேயே ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.